ஜக்கி வாசுதேவன் அப்படின்ற ஒரு நபர், தனி நபர் 1992ல வந்தாரு. வந்துட்டு அந்த இடத்துல கொல்லிமலையில போயிட்டு பல சித்து வேலைகளை கத்துக்கிட்டாரு. நான் இது என்னுடைய சத்தியபாமாவாகிய தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன். அவர் பாத்துக்கிட்டீங்கன்னா சித்து வேலையை கத்துக்கிட்டு பல மாந்திரீகவாதிகளோட தொடர்பு கொண்டு மாந்திரீக வயத்தால மாந்திரீக இன்னைக்கு சொல்றமே யூதர்களோட ஒரு இணைப்பா இருந்துதான் அவர் உலக அரசியல்வாதிகளை தன்னகப்படுத்தி ஈர்த்துக்கிட்டு இதே நித்யானந்தா ஒரு தமிழன் என்பதனால கர்நாடகாவில போய் நித்யானந்தா செயல்பட முடிஞ்சிச்சா? நித்யானந்தா செஞ்சது தப்பு அப்படின்னா சக்கி வாசுதேவன் செய்யறது நித்யானந்தாவை விட கொடிய தவறு. பல மலைவாழ் மக்கள் கிட்ட நான் நேரடியா கண்ட ஆய்வுல அவங்க கூறினது என்னன்னா, எங்களுடைய மக்களை எங்களுடைய பிள்ளைங்களை அவர் தொடர்ந்து அடிமைப்படுத்தி அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. வெள்ளையங்கிரி மலைக்கு அவ்வளவு பேரும் மேல போயிட்டு ஏறி சிவ வழிபாடு வழிபட்டுட்டு வர்றது வழக்கம். காலங்காலமா சக்கி வாசுதேவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளா தமிழர் நம்ம வழிபட்டுட்டு வரேன். நானே இளமைதுல அந்த மலை மேல போய் ஏறி இருக்கிறேன். அந்த இடத்துலாம் சிவ வழிபாடு செஞ்சிருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் எந்த விளம்பரம் இல்ல. வனம் வனமாகவே இருந்தது. அனைத்து பயிரினங்களும் உயிரினங்களும் இன்புற்று சீவனுடைய அருளால் வாழ்ந்ததுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு பல மக்களை பல குடும்பங்களிலிருந்து துறவிகளா ஆக்கி வணிகத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையே போயிருச்சு. போலியான துறவரத்தை கொடுக்கிறாரு. யோகாவுக்காக போன 2 பிள்ளைங்களும் ஐயா காமராஜ் ஐயா அவங்களோட மகள்கள் 2 பேரும் மொட்டையடிச்சு அவங்களுக்கு காவி உடை உடுத்தி அவங்களுக்கு பல மொழி பேச தெரியுன்றதுக்காக வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணி அவரு பல வழக்கு கொடுத்து என் பிள்ளைங்களை மீட்கணும், என்னோட பெண் குழந்தைங்க 2 பேர்த்தையும் மீட்கணும்னு கேட்டோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. வணக்கம். நம்மோடு தெய்வ தமிழ் பேரவையிலிருந்து மரியாதைக்குரிய சிம்மம் சத்யபாமா அவர்கள் இணைந்திருக்கிறார். அரச யோகி கரூரார் தமிழ் வேத பாடசாலையினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். அவரிடம் சமீபத்துல அவர் ஒரு காட்டமான விமர்சனத்தை ஜக்கி வாசுதேவ் என்கிற சத்குரு மீது வைத்திருந்தார். அது குறித்து விரிவாக கேட்டறிவோம். அம்மா வணக்கங்க. வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களாம்மா? நலமா இருக்கிறேங்க ஐயா. இப்போ நீங்க உங்களுடைய விமர்சனம் ஜக்கி வாசுதேவ் என்கிற சத்குரு அவர்கள் மீது வைத்திருக்கிறீங்க. ஒரு ஆன்மீக பயணத்துல ஆன்மீக பாதையில இருக்கிறீங்க நீங்க. அவரும் அது போன்ற ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. தொடர்ந்து பல ஆண்டு காலமா தொடர்ந்து வருகிறார். நிறைய மக்கள் ஆன்மீகத்தை தேடி போறக்கூடிய இந்த காலகட்டத்துல அவரிடம் போயிட்டு தஞ்சம் அடைகிறாங்க. ஒரு புகலிடமாக அங்க போறாங்க ஈஷா யோகா மையத்துக்கு. இந்த ஒரு சூழல்ல ஒரு சக ஆன்மீகவாதியாக அவரை நீங்க எதற்காக விமர்சிக்கிறீங்க? ஜக்கி வாசுதேவன் அவரோட ஆன்மீக மையத்துக்கு போறக்கூடிய அத்தனை பேரும் இறை வழிபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும், இறை வழிபாட்டை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் அங்க போகவில்லைங்க ஐயா. அங்க போறவங்க அத்தனை பேருமே அங்க போறதுக்கே பல லட்சங்களை முன்பதிவு முன்தொகைய கொடுத்துட்டு தான் போறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு போறவங்களா இருந்தாலும் சீவ இரவு சிவராத்திரி பூசையை மையப்படுத்தி அவர் விழா எடுப்பதுதான் எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரியது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழர் பாரம்பரிய முறையில அங்கே வெள்ளையங்கிரி மலை இருக்குது. வெள்ளையங்கிரி மலை சிவன் கோயில், சிவன் தலம் இருக்கு. காலங்காலமா தமிழரோட மலை இருக்கு. அங்க போறவங்க யாருமே விளம்பரப்படுத்தியோ முன்தொகை ஏதோ அங்க அந்த இடத்திற்குரிய முன்தொகை எதுவும் கட்டிட்டோ போகல. மேல சிவனை பார்க்க போறவங்க அத்தனை பேரும் நடிகர்களும் போறாங்க. வெள்ளையங்கிரி மலைக்கு அவ்வளவு பேரும் மேல போயிட்டு ஏறி சிவ வழிபாடு வழிபட்டுட்டு வர்றது வழக்கம். காலங்காலமா சக்கி வாசுதேவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளா தமிழர் நம்ம வழிபட்டுட்டு வரேன். நானே இளமைதுல அந்த மலை மேல போய் ஏறி இருக்கிறேன். அந்த இடத்துலாம் சிவ வழிபாடு செஞ்சிருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் எந்த விளம்பரம் இல்ல. வனம் வனமாகவே இருந்தது. அனைத்து பயிரினங்களும் உயிரினங்களும் இன்புற்று சீவனுடைய அருளால் வாழ்ந்ததுங்க ஐயா.
ஆனா இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அங்குள்ள கோவை மக்களை, மலைவாழ் மக்களை பல ஆண்டுகளா ஜக்கி வாசுதேவன் வந்து உலக கார்ப்பரேட், அதாவது உலக வணிகமயமாக்குனதுல இருந்து வேலையாட்கள் தேவைப்படுது என்பதற்காக பல மக்களை பல குடும்பங்களிலிருந்து துறவிகளா ஆக்கி வணிகத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையே போயிருச்சு. போலியான துறவரத்தை கொடுக்கிறாரு. துறவி என்பது எல்லா மதத்துறையிலும் இருக்குது. உடனே சொல்லுவாங்க, காருண்யாவுக்கு பேசுறீங்களா நீங்க, அல்லது வந்து மடாதிபதிகளுக்கு பேசுறீங்களா, அங்கெல்லாம் துறவி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய சிவநெறியிலே இருக்குது. அறவி வாழ்க்கை, உறவி வாழ்க்கை, மறவி வாழ்க்கை, துறவி வாழ்க்கை என்று 4 இருக்குது. அந்த 4 நிலையில வாழ்ற வாழ்க்கை அப்படின்றது அதுக்குரிய பயிற்சி, முயற்சி இதெல்லாம் எடுத்த பிறகு பல நிலைகளுக்கு அவங்க பெற்றோர், உற்றார், உறவினரோட ஒப்புதலோடுதான் எந்த ஒரு வாழ்வியா இருந்தாலும் மேற்கொள்ள வேண்டுமே தவிர, மற்றபடி தானே விரும்பிய தன்னால மட்டுமே ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு எதையுமே செஞ்சிட முடியாது. நம்ம இன்னைக்கு ஒரு தாயா இருந்து ஒரு குழந்தைய நம்ம பெறோம் அப்படின்னாலுமே, குழந்தைய நம்ம தான் பெற்றோன்றதுக்காக வேண்டி குழந்தைய கொல்லவோ குழந்தைய துன்புறுத்தவோ ஒரு தாய்க்கு கூட உரிமை கிடையாது. சட்டத்துல இன்னைக்கு வந்து அந்த குழந்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஏதாவது வழக்கு தொடுத்தாங்க, ஒரு தாய் என்ன துன்புறுத்துறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அரசு இருக்குது. ஆனால் அந்த பெற்றோர் வந்து தன்னோட 2 பிள்ளைங்களையும் அந்த இடத்துல வந்து வளர்த்தன பிறகு ஒரு பணியில இருந்த பிள்ளைங்களை, அந்த பிள்ளைங்களோட யோகாவுக்காக போன 2 பிள்ளைங்களும் ஐயா காமராஜ் ஐயா அவங்களோட மகள்கள் 2 பேரும் மொட்டையடிச்சு அவங்களுக்கு காவி உடை உடுத்தி அவங்களுக்கு பல மொழி பேச தெரியுன்றதுக்காக வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணி அவரு பல வழக்கு கொடுத்து என் பிள்ளைங்களை மீட்கணும், என்னோட பெண் குழந்தைங்க 2 பேர்த்தையும் மீட்கணும்னு கேட்டோம். அதை மீட்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் செய்யல. நான் கேக்குறேன், ஒரு பெத்தவங்க ஒரு தாயா இருந்து ஒரு குழந்தைங்களை துன்புறுத்தினா கூட உடனே சட்டம் பாயுது. அந்த சட்டத்துல வந்துட்டு அந்த குழந்தைங்களை மீட்டு பாதுகாப்பா படிக்க வைக்கிறாங்க. அரசாங்கத்துல இன்னைக்கு இடம் இருக்குது. அரசாங்கத்துக்கு இதுக்காக நான் நன்றி சொல்றது. எந்த அரசாண்டாலுமே சரி அந்த ஒரு செயல்பாட்டுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆனா இந்த ஈசாவில மாட்டிட்டு இருக்கிற பல ஆயிரம் பெண் குழந்தைகளை தமிழ்நாடு அரசு தன்னோட பாதுகாப்பு குழுவை அமைத்து எந்த ஒரு குழு அந்த பிள்ளைங்களை மீட்கிறதுக்கு எந்த குழுவா இருந்தாலும் சரி சரி, அந்த பொண்ணுங்களா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்யக்கூடிய யாராதான் இருக்கட்டும், இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது. அவங்க வந்து மாசம் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அர்ச்சகர் பயிற்சி, ஆணும் பெண்ணும் அர்ச்சகர் ஆகலாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிற திட்டத்தை கொடுத்திருக்காங்க. அதுல மீட்டு நீங்க பயிற்சி கொடுங்க, கொடுத்து பாருங்க. உங்களோட நம்மளுடைய நெறிக்குரிய பயிற்சியும் அவங்க கொடுக்கிற பயிற்சிக்கும் உள்ள நிலைகள் அது என்ன மாதிரி மூளை செலவை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் நிறுவீங்க. சரி, அது அல்லன்னா மற்ற மனநல ஆலோசகர் இருக்காங்க, பொது மனநல மனித வாழ்வுக்குரிய காப்பாளர் அமைப்பு நிறைய இருக்கு. அந்த அமைப்பை கொண்டு போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க நடக்கிறது எல்லாம் நான் ஒரு ஆன்மீகவாதியா நான் எடுத்துக்கிட்ட பயிற்சி, நான் எடுத்துக்கிட்ட கடந்து வந்த பாதைகளின் அடிப்படையில் ஜக்கி வாசுதேவன் அப்படின்ற ஒரு நபர், தனி நபர் 1992ல வந்தாரு. வந்துட்டு அந்த இடத்துல கொல்லிமலையில போயிட்டு பல சித்து வேலைகளை கத்துக்கிட்டாரு. நான் வந்து இது என்னுடைய சத்தியபாமாவாகிய தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன். அவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சித்து வேலையை கத்துக்கிட்டு பல மாந்திரீகவாதிகளோட தொடர்பு கொண்டு மாந்திரீக வயத்தால மாந்திரீக இன்னைக்கு சொல்றமே யூதர்களோட ஒரு இணைப்பா இருந்துதான் அவர் வந்து உலக அரசியல்வாதிகளை தன்னகப்படுத்தி ஈர்த்துக்கிட்டு அவர் வந்து முழுக்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது நான் வந்துட்டு இதனால வந்து அந்த ஜக்கி வாசுதேவன் வன்மையா கண்டிக்கிறேன். நான் இது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகவாதி, அவர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தனக்கு ஒரு நல்ல அபிமானத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் மீது நீங்க அவர் மாந்திரிகவாதி, இப்படி யூதர் அப்படின்னு இதெல்லாம் கற்பனையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயா, நாங்க வந்து அனைத்து பயிற்சியும் எடுத்து கடந்துதான் வந்திருக்கிறோம். நல்லது எது, கெட்டது எது, நல்லது கத்துக் கொடுக்கறவங்க யாரு, கெட்டதை கத்துக் கொடுக்கறவங்க யாருன்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அனைவரை பற்றியும் அறிவேன் நான். அந்த அடிப்படையில் அவர் ஒரு மாந்திரிகவாதி.
கொல்லிமலையில் ஆரம்ப காலத்தில் கிடந்து வந்த மாந்திரிகவாதி. அவர் தாய் தமிழர் அல்லாதோர் என்பதற்காக உலகமும் அரசியல்வாதியும் யூதர்களும் அவர் ஆதரிக்கிறாங்க. இதே நித்யானந்தா ஒரு தமிழன் என்பதனால கர்நாடகாவுல போய் நித்யானந்தா செயல்பட முடிஞ்சிச்சா? நித்யானந்தா செஞ்சது தப்பு அப்படின்னா சக்கி வாசுதேவன் செய்யறது நித்யானந்தாவை விட கொடிய தவறு செஞ்சுக்கிட்டு தவற மறிக்கிறதுக்கு தாய் தமிழர் அல்லாதோர் என்ற ஒரே ஒரு காரணத்தினால எவ்வளவும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த உலக சமய சமுதாய தலைவர்கள் அத்தனை பேர் அந்த இடத்துல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தின் கீழ் அரசு சான்றிதழ் பெற்ற படிச்சவங்க கூட ஒரு பூஜையை செய்ய முடியல, வழிபாடு செய்ய முடியல. அவங்க இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள் என்று ஒதுக்கப்பட்டும் புறந்தள்ளப்பட்டும் இருக்கின்றார்கள். அப்ப ராஜாப்பட்டர், பிச்சை குருக்கள் போன்றவர்கள் மட்டும்தான் குடமுழுக்கள் தமிழ் வழிபாட்டு உரிமையை அவங்க தொடர்ந்து கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குத்தகை ஒப்பந்ததாரர்கள் போல். அதே போல்தான் சக்கி வாசுதேவன் இங்கே அதாவது இவங்க கூட ராஜாப்பட்டர், பிச்சை குருக்கள் கூட நம்ம கோயில் கருவறையில மொழிதான் மாறி இருக்கோ தவிர அவங்களுடைய செயல்பாடுகள் தமிழர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அவங்க செய்யற செயல்முறை அவங்க சமஸ்கிருத மொழிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே தவிர, ஆனால் அவங்க தமிழர் ஆன்மீகத்தோட சமய வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் எதிரானது பிற மன்னினர்கள் கூறக்கூடிய சமஸ்கிருத ஆன்மீக வழிபாட்டு சீவ இரவு பூசைக்கும் எதிரானதுதான் சக்கி வாசுதேவனோட செயல்பாடு. இன்னைக்கு 6 கால பூசை இன்னைக்கு பிராமணர்கள் கூட பண்றாங்க ஒவ்வொரு சிவன் கோயிலையும். அதை நம்ம குறை சொல்ல, என்னையும் விடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். எங்க தமிழர்களையும் விடுங்கன்னு தான் நம்ம இங்க கேட்டுட்டு இருக்கிற அரசு மூலமா. ஆனால் 6 கால பூசை பிறமணினரான பிராமணர்கள் கூட சிவன் கோயில்ல விழித்திருந்து ஒவ்வொரு முறையும் சிவலிங்கத்துக்கு நீராட்டு பண்ணிதான் பூசை பண்றாங்க. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா குத்தாட்டம். பல மலைவாழ் மக்கள் கிட்ட நான் நேரடியா கண்ட ஆய்வுல அவங்க கூறினது என்னன்னா, எங்களுடைய மக்களை, எங்களுடைய பிள்ளைங்களை அவர் தொடர்ந்து அடிமைப்படுத்திக்கிறாரு அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அப்ப அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தினுடைய ஆய்வாளர்களையோ அல்லது மனித உரிமை அமைப்பு மூலமாவோ அவங்க தொடர்ந்து கண்காணிப்பு குழு ஏற்படுத்தி ஓராண்டு கண்காணித்தவன் தான் அங்க இருக்கிற நரகம் என்னங்கிறது வெளி உலகத்துக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்து ஆகம முறைப்படி எந்த ஒரு நிலையிலுமே அது கிடையாது. அதே போல இப்படி இருக்கும்போது அதை மீட்டுருங்க. ஏன் ஐயா சேகர் பாபு அவருக்கு தொடர்பு கொண்டு பேசணும். நான் இந்து சமய அறநிலைத்துறை சார்பா நான் இதை கேட்டுக்கிறேங்க ஐயா. பல கோயில் நிலங்களை மீட்ட நீங்க இந்த இந்து என்ற அமைப்பில் போலியான நாடக மேடையை நிகழ்த்தக்கூடிய சிவராத்திரி என்ற பெயரில் நிகழ்த்தக்கூடிய ஆட்டம் நீ மற்ற நாள் நீ போட்டுக்கோ. ஆனா சிவராத்திரின்னு சொல்லிட்டு சிவ வழிபாட்டு தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் நம்மளை காப்பாத்துற சிவனா இருக்கக்கூடிய நம்மளுடைய தென் கைலாயம் என்று இருக்கக்கூடிய வெள்ளிமலை என்ற வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு என்னதுதான் சிவ வழிபாடுன்னு ஒரு புதுமையான அவங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சீருடை நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி சீருடைக்கும் புறம்பான அந்த காவி உடையில அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்ப அவங்களை RSS போல ஒரு பின்புலமா நின்று இயக்குறாங்களா? பின்னாடி அந்த குழந்தைங்களால தன் குடும்பத்துக்கும் ஒரு பாதிப்பு உண்டு, மத ரீதியான பாதிப்பு உண்டு. ஏன் அந்த மத ரீதியான மெய்யான தமிழர் இந்து மதம் வேறு, பொய்யான போலி இந்து மதம் வேறு. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாமே காவித்தான் கட்டணும், இத்தான் கொள்கை, நம்மளுடைய பள்ளி சட்ட திட்டங்களுக்கு எதிரான ஒரு உடை அணிவிச்சுதான் அந்த இடத்துல அவங்க பள்ளி குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. உடனடியா மீட்டு அவங்க எல்லாத்தையும் அரசு பள்ளியோட இணைச்சு செயல்படுத்த வேண்டும். அதே போல அவருடைய நிலத்தை எல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்தி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்னாரு, மோடியோட நேரடி கண்காணிப்புல தொடர்புல ஆதரவுல இருக்கிறாருமா, எத்தனை முயற்சி எடுத்தாலும் எங்களால முடியலன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர் பாபு என்கிட்ட கூறி இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது மோடி தான் இந்த தமிழ்நாட்டை ஆள்றாரா அல்லது நம்மளுடைய சமத்துவத்தை காப்பாற்றும் தமிழ்நாடு அரசு ஆளுதா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப